நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல இருக்கக்கூடிய 85வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு 2 பருமனுடைய ஏ என்ற ஒரு தாயத்தை தந்துட்டு எங்கள்கிட்ட ஈகன் வேல்யூவும் அதை ஈகன் வேல்யூ இருக்கக்கூடிய எங்களுக்கான சமன்பாடையும் காண சொல்லி கொடுக்கிறார். அப்ப என்ன செய்வீங்க, எங்களுக்கு ஏ என்ற தாயம் தெரியும். அப்ப நீங்க அடுத்ததா செய்ய வேண்டிய விஷயம் ஏ மைனஸ் லண்டாய கண்டுட்டு அடுத்த என்ன செய்வீங்க, மட்டு ஏ மைனஸ் லண்டாய் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடியவாறு லண்டாவின் பெருமானத்தை கண்டீங்களா, அவர்தான் எங்களுக்கு காண வேண்டிய ஈகன் வேல்யூவாக இருப்பார். அப்படி செய்யலாம், ஏ மைனஸ் லம்டாய காண்ட்ராக்ட், ஏ மைனஸ் லம்டாய காண்ட்ராக்ட். அப்ப எங்களுக்கு ஏ என்ற தாயம் தெரியும் 4, அதே போல மைனஸ் 5, 6 மைனஸ் 9 லம்டா மடங்கு இவர் 2 தர 2 தாயம். எனவே எங்களுக்கு கழிவறாலும் அதே பருமனுடைய ஆளாத்தான் பெற வேண்டும். எனவே இங்க வரக்கூடிய அழகு தாயம் 2 தர 2 தாயமாக இருப்பார். எனவே இவரை கொஞ்சம் சுருக்குவோம். இவரை சுருக்கினா என்ன வருவார், அதாவது 4 மைனஸ் லம்டா ஆண்டு வருவார். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 5 வருவார். அதே போல இங்க பாத்தீங்கன்னா 6 வருவார். அதே போல இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 9 மைனஸ் லம்டா ஆண்டு வருவார். அப்ப இங்க அடுத்த என்ன செய்யணும், மட்டு ஏ மைனஸ் லம்டாய் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடியவாறு லம்டாண்ட பெருமானத்தை கண்டீங்கன்னா அவர்தான் காண வேண்டிய ஈகன் வேல்யூவாக இருக்கு. அப்ப அதே தாயத்திற்கு எழுதுவீங்க 4 மைனஸ் லம்டா, அதே போல மைனஸ் 5, 6 இங்க பாத்தீங்கன்னா 9 பிளஸ் லம்டா வேணுமாடா போட்டுக்கொள்ளலாம். அப்ப அடுத்து செய்யலாம், 2 தர 2 தாயம் அவற்றை டிட்டர்மினன்ட் காண வேண்டும். அவர் முந்துரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்ட கால தரப்படும். அப்ப அவரை பிரிக்கிறீங்க என்ன வருவார், இங்க ஒரு மைனஸ் இருக்குது. எனவே 4 மைனஸ் லம்டா, இங்க சுருக்கிறீங்கன்னா 9 பிளஸ் லம்டா அவர்ல இருந்து கொண்டு இவரை கழிக்க வேண்டும். இவரை 2 பேரும் பெருக்கினா என்ன வருவார், மைனஸ் 30 வருவார். அவர் சமன் என்னதுக்கு சமனாக இருப்பார், 0க்கு சமனாக இருப்பார். அப்ப நாங்க இவரை கொஞ்சம் சுருக்கலாம். என்ன செய்யலாம், இந்த மைனஸ் இருக்கிறவரை உள்ளுக்கு பெருக்கிறீங்கன்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ் வருவார். அப்ப இவரை கொஞ்சம் சுருக்குவோம். சுருக்கினா லம்டா வர்க்கம், இங்க 9 லம்டா, இங்க 4 லம்டாவை கழித்தீங்கன்னா பிளஸ் 5 லம்டா வருவார். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 36 வருவார். அங்க பிளஸ் 30 இருக்கு. அப்ப முடிஞ்ச வரை சுருக்குவோம். சுருக்கினா லம்டா வர்க்கம் பிளஸ் 5 லம்டா மைனஸ் 6 7 வருவார். அப்ப இவர் ஏதாவது காரணி இருக்கிறாரோடு பார்க்கும்போது காரணி என்று பாப்பீங்க, அதாவது 2 பேரை பெருக்க வரவர் 6ஆவது வருவனும், 2 பேரை கூட்டி கழிச்சு வரவர் 5ஆவது வருவனும். எனவே நீங்க என்ன செய்யலாம், வேணுமெண்டா லம்டா பிளஸ் 6 தர லம்டா மைனஸ் 1 காரணியாக இருக்கலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். லம்டா வர்க்கம் 2 பேரை கூட்டவாளர் 6 லம்டா கழிச்சிங்களா 5 லம்டாண்டு வருங்க. இவர்ல இருந்து வேற பெருக்கிறீங்களா மைனஸ் 6 7 0 அப்ப இவரை கண்டிங்காட லம்டாக்கு என்ன விட வருவேன், 1 மைனஸ் 6 வருவேன். அப்ப கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கான ஈகன் வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருப்ப, அதாவது 1 மைனஸ் 6 ஆக இருக்கு. 1 மைனஸ் 6 ஆக இருக்கு. அப்ப நாங்க அடுத்து செய்யணும், இந்த ஈகன் வேல்யூ இருக்கக்கூடிய சமன்பாடை காண சொல்லி கேட்கிறான். அதாவது ஈகன் வெக்டரை மறைமுகமா கேட்கிறான். ஈகன் வெக்டர்ல வளமையா அதாவது ஒரு பரமான சார்பா கண்டுட்டு அந்த பரமானத்தை விட்டுட்டு எழுதுவோம். இப்ப நாங்க என்ன செய்யணும், அதுல இடைக்க அந்த சமன்பாடை மட்டும் கண்டுக்க விட்டோம்னா சரி. அப்ப என்ன செய்வீங்க, இப்ப நீங்கள் ஈகன் வேல்யூ கண்டுட்டீங்க. அப்ப லம்டா உங்களுக்கு 1 வந்தது, மைனஸ் 6 வந்தது. அப்ப லம்டா 1 மைனஸ் 6 இருக்கும் போது அவை இருக்கக்கூடிய சமன்பாட்டை காண சொல்லி கேட்கிறாங்க. அப்ப என்ன செய்வீங்க, அதாவது முதல் நீங்க லம்டா சமன் 1 இருக்க காணுவோம். என்னது காணுவோம், அதாவது இவரை லம்டாக்கு பதில் 1 கொண்டு போட்டீங்களா உங்களுக்கு a மைனஸ் 5 x 0 போட்டுக் கொள்வீங்க. இவ 2 தர 2 தாயம். அப்ப இங்க 2 மாறிலிகள் சம்பந்தப்படுத்தப்படும். அப்ப இங்க லம்டாக்கு போட்ட மாதிரி அதே பெருமானத்தை கொண்டு இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வருவே, a மைனஸ் i என்ற தாயம் வருவே. அப்ப 1 கொண்டு போட்டீங்கன்னா 3, அதே போல மைனஸ் 5, அதே போல கீழே பாத்தீங்கன்னா 6, இங்க 1 கொண்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 10 வருவே. இவரை நீங்க என்ன செய்யணும், 2 தர 2 தாயம். எனவே 2 தெரியாக்கடியும் வைப்பீங்க, x1 x2 மட்டும் வச்சு போடுவீங்க. இவன் 2 தர 2 தாயத்தை ஒரு 2 தர 1 தாயத்தால பெருக்கிறீங்களா உங்களுக்கு வர்றவர் என்னவாக இருப்ப, 2 தர 1 தாயமாக இருப்ப. அப்ப இவன் 2 பேரும் 0 இருக்கு. ஏன் இவரும் 0 தாயம். அப்ப இவரை முடிஞ்சவரை சுருக்குவோம். இவர் 2 வருவார் 0 0 வருவார். அப்ப இவரை பெருக்கினா உங்களுக்கு என்ன வருவார், 3x1 இவர் 2 பாத்தீங்கன்னா மைனஸ் 5 மடங்கு x2 வருவார். அதே போல இங்க பாத்தீங்கன்னா 6x1 மைனஸ் 10 மடங்கு x2 வருவார். அடுத்த செய்வீங்க, ஒரு இவரை 0க்கு சமப்படுத்துவீங்க. அதே போல கீழே இருக்கிறால 0க்கு சமப்படுத்துவீங்க. அப்ப கீழே இருக்கிறால 0க்கு சமப்படுத்த திருப்பி என்ன வருவேன், 2 சுருக்கினீங்க மேல இருக்கிற சமன்பாடு தான் வருவேன்.
அப்ப வளமே நீங்க அதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க, ஏதாவது ஒரு தெரியாக்க நீங்க ஏதாவது ஒரு பரமான சார்பா வச்சு கொண்டு போவீங்க. ஆனா இங்க அவன் கேட்டவன் அதற்கான சமன்பாடத்தான் கேட்டவன். எனவே இவரோட விட்டாவே சரி. lambda 7 ஒன்றாக இருக்கும் போது இதே வேறு என்ன செய்யணும், lambda 7 மைனஸ் 6ஆக இருக்கும் போதும் காண வேண்டும். lambda 7 மைனஸ் 6ஆக இருக்கீங்க என்ன செய்வீங்க, இங்க கொண்டு போய் போட்டு பார்ப்பீங்க. நீங்க நேரடியாவே எழுதி கொள்ளலாம். நேரடியாக எழுதலாம். இதுல கொண்டு போய் lambda 7 மைனஸ் 6 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வருவேன், இங்க 10 வரும். அதே போல இங்க மைனஸ் 5 வருவேன். இங்க 6 வரும். அதே போல இங்க கொண்டு வந்து மைனஸ் 6 போட்டீங்கன்னா இங்க பிளஸ் 6, பிளஸ் 6ல 9 கழித்தீங்கன்னா மைனஸ் 3 வருவேன். இவரை நான் ஒரு 2 தெரியாக்கணியங்களே 2 தர 2 தாயம். எனவே இவர் 2 தெரியாக்கணியம் தான் வருவேன். இங்க x1 x2 வச்சிட்டேன். அதனால வேறுபாட வைக்கிறேன், x3 x4 வச்சுக்கிறேன். இவர் வந்து யாருக்கு சமனாக இருப்பார், எங்களுக்கு பூச்சியத்தாயமாகிய 2 தர 1 தாயத்துக்கு சமனாக இருப்பார். ஏன் இதே மாதிரி நாங்க நிறைய செய்துட்டு நீங்க முழு பாடப்பிறப்பு பார்க்கணும்டா எங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி செய்யலாம். இவர் 2 தர 2 தாயம் 2 தர 1 தாயம். இவரை நாங்க சுருக்கினோம் 2 தர 1 தாயம் பெறுங்க. அதே போல அங்காயம் 2 தர 1 தாயம் இருக்குது. இவரை சமப்படுத்தலாம். அப்படி செய்ய முதலாவது சுருக்கம். சுருக்கினா 10x3 இங்கால 5x4 வருவ. அதே போல இதை பாத்தீங்கன்னா 6x3 இங்கால 3x4 வருவ. அப்ப இவரை என்ன செய்யலாம், திருப்பி இவரை நாங்க முடிஞ்சவரை சுருக்கலாம். இவரை முடிஞ்சவரை சுருக்கலாம். அப்ப இவரை முடிஞ்சவரை சுருக்கி என்ன செய்வீங்க, 10x3 மைனஸ் 5x4 வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்க. ஃபுல்லா 5ஆல சுருக்கினீங்கன்னா 2x3 மைனஸ் x4 வந்து பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கு. அதே போல 6x3 மைனஸ் 3x4 வந்து பூஜ்ஜியமாக இருக்க. ஃபுல்லா 3ஆல சுருக்கினீங்கன்னா 2x3 மைனஸ் x4 வந்து பூஜ்ஜியமாக இருக்க. 2 சமன்பாடும் ஒரே மாதிரி சமன்பாடாகத்தான் இருக்குது. எனவே இவை சுருக்கி x3 x4 கண்டுகொள்ள முடியாம இருக்கும். எனவே கேட்ட கேள்வி இவைகள் இருக்கக்கூடிய சமன்பாடத்தான் கேட்டவன். எனவே இவர்தான் இவருக்கான சமன்பாடாக இருப்பார். எனவே கேட்கப்பட்ட 85வது கேள்விக்கான விட இவர்களாக இருக்கும். அடுத்த நாங்கள் 86வது கேள்வி பார்ப்போம்.